அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழ்லேஜிபி சேனலுக்கு. எங்கள் பூமியில் இருக்கும் கடல் வளத்தை போல விண்வெளியிலும் கடல் வளம் கொண்ட ஒரு சிறிய குள்ளக்கோளை நாசா கண்டுபிடித்துள்ளது. இந்த சிறிய நட்கோளானது கிரீஸ் ஆகும். இந்த கோள் இருக்கும் இடம் எங்கு தெரியுமா? வியாழக்கோளுக்கும் செவ்வாய்க்கோளுக்கும் உள்ள இடையிலான சிறு கோள்கள் கொண்ட பட்டியலில் இருக்கின்றது. இதுதான் இருக்கும் கோள்களிலே பெரிய கோளாகும். என்னடா சொல்ற, கடல் இருக்கும் கோளா? அப்போ அங்கே போனால் மீன் பிடிக்கலாம் போல் இருக்கின்றது என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. அவ்வளவு தூரத்துக்கு சென்று நாம் எங்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு அங்கே மீன் பிடிக்க செல்வது என்பது இப்போதைய சூழ்நிலைக்கு கடினமாகத்தான் இருக்கும். இருந்த போதும் அங்கு சரியாக கடல் இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்குள் பார்ப்போம். வாருங்கள். இந்த கடல் உள்ள கோளை ஆய்வு செய்வதற்காக, அதாவது கிரீஸ் என்ற கோளை ஆய்வு செய்வதற்காக 2007 அளவில் டன் என்ற ஒரு விண்கலத்தை விண்ணில் ஏவினார்கள். சரியாக இது விண்ணில் பயணத்தை மேற்கொண்டு சரியாக 2015 அளவில் கிரீஸ் கோளுக்குள் சுற்றுவட்ட பாதைக்குள் உள் நுழைந்தது. அங்கு உள் நுழைந்து ஆய்வுகளை மேற்கொண்ட போதுதான் இங்கு நிறைய உப்பு படிமங்கள் கொண்ட படிவங்கள் இருப்பதாகவும், அங்கு இருக்கும் ஒரு பள்ளங்கள் கொண்ட பள்ளம் நிறைய இருக்கின்றதாகவும், அந்த பள்ளங்கள் எதற்காக தோன்றியது என்றும் இப்போது வரைக்கும் விஞ்ஞானிமார்களுக்கு சரியாக தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இருந்தபோதும் அங்கு உப்பு படிவங்கள் இருக்கும் காரணத்தினால் அங்கு கடல்கள் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த குள்ளக்கோளானது சரியாக 946 கிலோமீட்டரை கொண்டுள்ளது, அதாவது விட்டத்தை கொண்டுள்ளது. இந்த கொள்ளக்கோளில் கடல் நிச்சயமாக இருந்தால் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் எதிர்காலத்தில் நாங்கள் அங்கேயும் சென்றாலும் எங்களுடைய வளங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களுடைய விஞ்ஞானம் மிகவும் அற்புதமாக வளர்ந்து கொண்டுதான் செல்கின்றது. இதே போன்ற ஒரு புதிய தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தந்து கொண்டுதான் இருப்போம். இந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாங்கள் தரும் விஞ்ஞானம் சம்பந்தமாகவும் மற்றும் விண்வெளி சம்பந்தமாகவும் புதிய தகவல்கள் வந்தால் உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டுதான் இருப்போம். ஆகையால் நீங்கள் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் செய்யாதவர்கள் ஒரு சப்ஸ்கிரைபரை செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் லேஜிபி. நன்றி, வணக்கம்.